நமஸ்காரம். நம்ம காசி யாத்திரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சேக்ரட் சனாதனா யூடியூப் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை அமைக்கிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். தொடர்ந்து காசி யாத்திரை பற்றி பேசுவோம். கடைசியாக ராமேஸ்வரம் போயிட்டு வரதை பற்றியும், அங்கே பார்க்க வேண்டிய இடங்களை பற்றியும், அங்கே செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸை பற்றியும் பேசினோம். கடைசியாக கோடி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கு தனுஷ்கோடி செய்யும் பூஜை முடித்துக்கொண்டு லிங்க மணலை எடுத்துக்கொண்டு கிளம்ப வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். சேது மாதவர் பூஜை செய்து அந்த மணலை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறா, இல்லை அது வேணி மாதவர் தான் எடுத்துகிட்டு போகணும், சேது மாதவரையும் மிந்து மாதவரையும் இங்கே கரைச்சி விடணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தில் இருவேறு கருத்து வேறுபாடு இருக்குது. நீங்கள் உங்களுடைய சாஸ்திரிகளை கேட்டுக்கோங்க. அங்கே சேது மாதவரை கரைச்சிட்டு பிந்து மாதவரை கரைச்சிட்டு வேணி மாதவரை எடுத்துகிட்டு போகணுமா, வேணி மாதவரையும் பிந்து மாதவரை கரைச்சிட்டு சேது மாதவரை எடுத்துகிட்டு போகணுமா, அதை அவர் சாஸ்திரத்தை கேட்டுக்கோங்க. ஒன்று. அடுத்தபடியாக இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னால் அந்த புனிதமான அந்த மண்ணை நல்ல ஒரு சுத்தமான துணியில் வச்சு முடிஞ்சு வச்சுட்டு கோடி தீர்த்தி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து நல்லபடியாக தினமும் பூஜை செய்யணும். காசி யாத்திரை கிளம்புற வரைக்கும் தினமும் அதுக்கு பூஜை செஞ்சிட்ருக்கணும். இந்த கோடி தீர்த்தமானது வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம். ஒன்று. அடுத்தபடியாக இந்த ஊருக்கு கிளம்புறதாக இருந்தால் எப்போ காசி கிளம்புறீங்களோ வெகு நாட்கள் இங்கே வைத்துட்டு இருக்கக்கூடாது. இந்த மண்ணை சீக்கிரமாக அந்த பூஜையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புற வழியை பாருங்கள். ஒன்று உத்தராயணத்தில் கிளம்புறவா முதல் 3 மாதத்தில் கிளம்பிட்டு வந்துருக்கோம். அதற்கு பிறகு வெயில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். தட்சிணாயணத்தில் கிளம்புறவாலும் முதல் 3 மாதத்தில் போயிட்டு வாங்க, இல்லை அடுத்த 3 மாதம் குளிரும் மழையுமாக இருக்கும். ஸோ அதை உத்தேசம் பண்ணிவிட்டு இப்போ டிக்கெட்டுகளை ரிசர்வ் பண்ணிக்கொண்டு நல்லபடியாக யாத்திரையை துவங்கணும். ஸோ அந்த மாதிரி கோத்திரத்தாரோடு கிளம்பி வேணா இருக்கும், இல்லை அண்ணாத்திரியோடு கிளம்பி வேணா இருக்கும். எல்லோரும் ஜாக்கிரதையாக கிளம்பி பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய அலகாபாடுக்கு வந்து சேர போகிறேன். இப்போ பிரயாக்ராஜ் தான் நம்ம சொல்கிறோம். அங்கே வந்து எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்றைக்கி இருக்கிற இடத்துலேருந்து காசியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாஸ்திரிகள்கிட்ட யார் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ உறவினர் மூலமாகவோ யாராவது ஒரு சாஸ்திரிகளை பேசி வச்சுட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசிக்கலாம். நாங்கள் காசி யாத்திரை பண்ண போகிறோம், எங்களுக்கு அலகாபாட்டிலிருந்து எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும், அடுத்தபடி காசிலையும் செய்யணும், கயாவிலையும் செய்யணும். அதனால் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறதுக்கு அவர்கிட்டையும் மொத்தமாக பேசினேன்னா ஒரே சாஸ்திரம் உங்களுக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லா இடத்துலையும் செய்து கொடுப்பார். அதை முடிவு பண்ணி கொண்டு நீங்கள் கிளம்புவீர்களானால் நேராக பிரயாகராஜுக்கு போய் அங்கே இருக்கும்போது அந்த சாஸ்திரிகளை கான்டாக்ட் பண்ணுவார், அல்லது நீங்கள் அந்த சாஸ்திரியை கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு தேவையான தங்குமிடத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம், அல்லது நீங்களே கூட தங்குமிடம் ஏற்பாடு பண்ணி கொள்ளலாம். அங்கே சென்ற பிறகு குளித்து விட்டு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது மகா சங்கல்பம். உங்கள் சாஸ்திரம் உங்களுக்கு மகா சங்கல்பம் செய்து வைப்பார். அதை செய்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் அங்கிருந்து கிளம்பி தீர்த்தராஜா என்று சொல்லக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதி கலக்கும் இடத்திற்கு திரிவேணி சங்கமத்திற்கு அந்த நதிக்கரைக்கு செல்ல வேண்டும். அங்கே போயிட்டு அங்கே போட்காரர்கிட்ட பேசிட்டு ஒரு போட்டில் உட்காந்துட்டு நீங்களும் உங்கள் மனைவியும் உங்களுடைய முடியை தானமாக கொடுக்க வேண்டும். அதற்கு பெயர் மேனி தானம் என்று பெயர். ஆண்கள் முகசவரம் செய்து கொண்டு அந்த தானத்தை செய்யலாம். பெண்களானவர்கள் தலைமுடியை நன்றாக பின்னிக்கொண்டு மல்லிகைப்பூ வைத்துக்கொண்டு பூ வைத்துக்கொண்டு மஞ்சள் குங்குமம் தடவி கொண்டு கணவனை நமஸ்கரித்து 2 பேருமாக சேர்ந்து அங்கு தீர்த்தராஜாவில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் இது மாதிரி வந்திருக்கோம், எங்களுடைய பாவங்கள் தீரணும், நாங்கள் இங்கே வேண்டிதானம் பண்ணுறோம், பாவங்கள் தீரணும்னு வேண்டிட்டு மனைவியினுடைய பின்னலில் கடைசி ஒரு கொஞ்சம் விட்டு எடுத்து கட் பண்ணி அதோட கூட மங்கள சாமான்கள்லாம் வச்சு அந்த தீர்த்தத்தில் நீங்கள் அதை கரைச்சிடணும், சேர்த்துடணும். அதை பண்ணும்போது இந்த மாதிரி பிரார்த்தனையும் பண்ணிக்கணும். அது முடிச்சேன்னா இது வாழ்க்கையில் ஒரு முறை தான் செய்ய முடியும், போகும்போதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரே முறை தான் செய்யணும். அதே மாதிரி கடவுளை எழுந்தவர்கள் இதை செய்ய முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் 2 பேருமா சேர்ந்து இதை முடிச்சுட்டோ கையில் உங்களுடைய ராமேஸ்வரத்தில் கொண்டு வந்த புனித மணலை எடுத்துக்கொண்டு கையில் ஒரு கேனையும் எடுத்துக்கொண்டு திரிவேணி சங்கமத்திற்கு செல்லுங்கள். அங்கு போட்டில் நீங்கள் அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் உங்களை போட்மேன் அழைத்து செல்வார். நீங்கள் அங்கு சென்று
அந்த இடத்தில் குளிக்க வேண்டும். கங்கை யமுனை சேரும் இடத்தில் நீங்கள் சரஸ்வதி சேரும் இடத்தில் குளிக்க வேண்டும். கங்கையும் யமுனையும் சேரும் இடம் நன்றாக தெரியும், வெண்மையாகவும் கருப்பாகவும் இருக்கும். கங்கை வெண்மையாக இருப்பாள், யமுனை கருப்பாக இருப்பாள். நீங்கள் அதை பார்த்து கொண்டு அந்த இடத்தில் கணவன் மனைவியும் சேர்ந்து குளிக்க வேண்டும். சேர்ந்து குளித்து முடித்த பிறகு அந்த இடத்திலேயே அந்த கொண்டு வந்த ராமேஸ்வரம் மணலை, அந்த லிங்கத்தை அந்த இடத்தில் தண்ணீரில் கரைக்க வேண்டும். பிறகு அங்கிருந்து நல்ல இடத்தில் உங்களுடைய கேனில் நிறைய தண்ணீர் பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கங்கா தீர்த்தம் என்பது இந்த திரிவேணி சங்கமத்தில் பிடிக்கும் தீர்த்தத்துக்கு பேர் தான் கங்கா தீர்த்தம் என்ற பெயர். வேறு எந்த இடத்தில் கங்கையில் தீர்த்தம் எடுத்தாலும் அது பேர் கங்கா தீர்த்தம் அல்ல. ஆகவே இதையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் மீண்டும் உங்களுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்தால் உங்களுடைய சாஸ்திரிகளை சென்று பார்த்தால் அங்கு நீங்கள் அவருடன் சேர்ந்து அவருடைய அட்வைஸின் பேரில் ஒரு தர்ப்பணம் செய்யும்படியாக இருக்கும். தர்ப்பணத்தை நல்லபடியாக செய்து கொள்ளுங்கள். முடிந்த பிறகு அங்கு நீங்கள் அவர்களுக்கு தம்பதி பூஜை செய்யணும். ஒரு நல்ல தம்பதிகளாக அவரே சொல்லுவார். நீங்கள் ஒரு தம்பதிக்கு பூஜை செய்ய வேண்டும். அதற்கு தேவையானவற்றையும் நீங்கள் டிரம்பு எடுத்து செல்ல வேண்டும். 9 கஜம் புடவை, 9 கைந்து வேஷ்டி, அடுத்தபடியாக மகர சாமான்கள், வெள்ளி வெட்டி, சின்னதாக ஒரு திருமாங்கல்யம், இன்று விலைவாசி இருக்குது, அதை பொறுத்து எடுத்துக்கொண்டு அங்கு சென்று அவர்களையெல்லாம் அந்த சுபகிரிக்கு அணிவித்து தம்பதி பூஜை செய்து அவர்கள் ஆசைகளையும் பெற வேண்டும். தொடர்ந்து சமாதானம் என்ற பெயரில் அன்னதானம் செய்ய வேண்டும். இவற்றையெல்லாம் செய்தால் நீங்கள் அங்கு பிரயாகில் செய்ய வேண்டிய கர்மாக்களை நல்லபடியாக செய்து முடிப்பதாக அர்த்தமாகிறது. மேற்கொண்டு பிரயாகில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கின்றன. நிறைய திருக்கோயில்கள் இருக்கின்றன, முக்கியமான இடங்கள் இருக்கின்றன. அதையும் பார்த்தால் பிரயாகில் உங்களுடைய பிரயாணம் பூர்த்தியாகிறது. உங்களுடைய அதை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். நமஸ்கார்.